அம்மா மல்லிகை அம்மா சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எப்பட மல்லிகை அம்மா இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோ போட்டதில்லம்மா நிறைய பேர் உங்களையும் ரொம்ப விரும்பினாங்க மக்கள். அதாவது உங்களை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா, இந்த அம்மா இதுதான் உண்மையான தாய் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க மக்கள். ஆனால் இருந்தாலும்மா நீங்கள் ஒரு இந்த 20 ரூபா நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து அப்போ எடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த ஒரு 20 ரூபா வந்து சுருட்டி வச்சு கொடுத்தீங்க, வாப்பா சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இருந்தாலும்மா நான் உங்களை ரொம்ப நாள் பல மாதங்கள் கழித்து நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களாம்மா? நான் நல்லா இருக்கிறேன். உங்களையே பார்க்கவே முடியல. ஆமாம்மா, அடிபட்டம்மா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா நாய் குறுக்க வந்து நான் அந்த மார்க்கெட்டிங் வேலை, நாய் குறுக்க வந்துருச்சுங்கம்மா. குறுக்க வந்து சடார்னு உள்ளே வந்துருச்சு. அதனால் கீழே விழுந்து முட்டி எலும்பு உடஞ்சி போச்சுங்கம்மா. உழைச்சது மறுபறவி. ஆமாம்மா, இருந்தாலும் லாரி ஒன்று வந்துச்சுங்கம்மா. என் தலை இல்லைம்மா, என் தலை வந்து அந்த லாரி வீல்ல ஏற வேண்டியது. ஏதோ கடவுளை புண்ணியத்தில் அந்த லாரி வந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் யாருக்கு என்ன புண்ணியம் செஞ்சுருக்கீங்களா? இல்லைம்மா, புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் பெருசாக நினைக்கலம்மா. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு அன்பு காட்டுறது மிகப்பெரிய விஷயம் தானம்மா. இருந்தாலும் ஒரு செகண்டுக்குள்ள ஒரு நம்மளோட உருவம் மறைஞ்சிரும்ல. பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஏதோ கொஞ்சம் ஊனி வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைங்கம்மா. இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் நீ நினைச்சா நடக்க கொடுக்குமா. சரிங்களா? சரி, நல்லா இருக்கிறீங்களா? சண்டை சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்றப்பா. சரிங்க. என்னோட கதையை சொன்னா 1000 நாள் கூட முடியாது.